வணக்கம். தலைப்புச் செய்திகள் வாசிப்பது வெங்கட். தாவேகா பெண்கள் குறித்து சர்ச்சை பேச்சு. பொன்ராஜ் மீது நடவடிக்கை எடுக்க கோரி டிஜிபி அலுவலகத்தில் விஜய் நேரில் புகார். உரிய நடவடிக்கை எடுப்பதாக சட்டம் ஒழுங்கு கூடுதல் டிஜிபி மகேஸ்வர் தயாள் உறுதி. அயோத்தியில் உள்ள குழந்தை ராமர் சிலை நெற்றியில் ராம நவமியான சூரிய திலகம் காணொலி வாயிலாக பிரதமர் நரேந்திர மோடி தரிசனம் செய்தார். எனது தந்தை மற்றும் தம்பியின் கொலை வழக்கில் குற்றவாளிகளுக்கு உச்சபட்ச தண்டனை வழங்க வேண்டும். ஜெயராஜின் மகள் பெர்சியா கருத்து. அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு பேராசிரியர் பாலியல் தொல்லை. குற்றவாளிக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என அண்ணாமலை வலியுறுத்தல். வர்த்தக சிலிண்டர் வழங்கினால் 30 நாள் பிரியாணி இலவசம். ஓசூரில் உள்ள உணவகம் சலுகை அறிவிப்பு. கச்சா எண்ணெய் விலை $180 அதிகரித்ததால் உலக பொருளாதாரத்தில் கடுமையான பின் விளைவுகள் ஏற்படும். பிளாக் ராக் தலைமை செயல் அதிகாரி லாரி பிங் எச்சரிக்கை. தாவேகா நிகழ்ச்சியில் நடனமாடிய அரசு பள்ளி தலைமை ஆசிரியை கிருஷ்ணவேணி சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். 100% வாக்களிப்பதன் அவசியம் குறித்து தேர்தல் விழிப்புணர்வு கண்காட்சி பேருந்து சேவை. ரிப்பன் மாளிகையில் சென்னை மாவட்ட தேர்தல் அலுவலர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். தமாக வேட்பாளர்கள் பட்டியலை வெளியிட்டார் ஜி.கே. வாசன். தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கைகளை கண்டித்து சென்னையில் மார்ச் 30 வணிகர்கள் ஆர்ப்பாட்டம். வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு மாநில தலைவர் ஏ.எம். விக்ரமராஜா அறிவிப்பு. எல்லை தாண்டி குற்றச்சாட்டின் பேரில் தமிழக மீனவர்கள் 7 பேரை இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்தனர். சைவம் வைணவம் குறித்து பெண்கள் குறித்தும் சர்ச்சைக்குரிய வகையில் அவதூறாக பேசியதாக முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கு விசாரணைக்கு உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. மேலும் விரிவான செய்திகளுக்கு அரசியல் ராஜ்யம் மின் இதழை படியுங்கள். நன்றி, வணக்கம்.